ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ZW வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எப்படி தான் பண்ணுறது. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வந்து இப்போது எஸ்டிஎல் ஃபைல் மாடல் ஃபைல்ஸ்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். அதேமாதிரி வந்து சிடி ஸ்கேன்லாம் இப்போ சிடி ஸ்கேன்லாம் எல்லாம் வந்து ஐஜிஎஸ் ஃபைலில் கிரியேட் ஆகும். அதை வந்து நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எப்படி வந்து ZW பயன்படுத்தி சாஃப்ட்வேர் பயன்படுத்தி வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஃபைலில் நியூ கொடுத்துங்க, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஐஎன்ஜி கொடுத்துங்க, ஓகே கொடுத்துங்க. போயிட்டு பாயிண்டில் எஸ்டிஎல் இம்போர்ட் எஸ்டிஎல் இருக்கா, இம்போர்ட் எஸ்டிஎல் போயிட்டு எஸ்டிஎல் ஃபைல் ஓப்பன். ஓகே, இப்போது இது ஒரு எஸ்டிஎல் ஃபைல் எப்படி போகணும்னா நீங்கள் வந்து ஒயர் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். கர்வ் வந்து எப்படி ஜிக்ஜாகாக போயிருக்கு. இதில் வந்து கொடுத்து சாலிட் ஆகிங்க. ஃபஸ்ட்டு வந்து இது என்ன பண்ண போகிறோம், இந்த கர்வ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த கர்வ் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், டேட்டமில் கிளிக் பண்ணிங்க, பாயிண்ட் ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணி டேட்டத்தை. இப்போது ஆப்செட் வந்து ஒரு 1 mm இல்லை ஒரு 0.5 இப்படி கொடுத்துங்க. ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணீங்க, ஆப்செட் பண்ண இது பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி பேஸ் செலக்ட் பண்ணிங்க, பிளேன் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஓகே, டைரக்ஷன் Z டைரக்ஷன் நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு ஒன்றுமோ அந்த ஹைட்டு கொடுத்துங்க. 1 mm பேசிங் வந்து 1 mm கொடுத்துங்க, இல்லை 0.5 கொடுத்துங்க. 120. இப்போது நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஓகே. இப்போது டேட்டா க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், பாயிண்ட் க்ளோடில் கிராஸ் செக்ஷன் இப்போது எஸ்டிஎல் ஃபைலு கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து டேட்டம்ஸை செலக்ட் பண்ணிங்க. ஓகே, இப்போது ஒவ்வொரு செக்ஷன் வியூவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு 0.5 செக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ வந்து ஈஸியாக வந்து கர்வ் இது பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்கெட்ச் டேட்டம் செலக்ட் பண்ணிங்க. ஸ்கெட்சில் போயிட்டு டேட்டம் ஓகே இப்போ கொடுத்துங்க. இப்போது ரைட் கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ் இப்போ ஒரு கர்வை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டு கொடுத்துங்க. இப்போது ரைட் கிளிக் பண்ணி ஸ்கெட்சு, இப்போ கர்வ்
செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓகே, ரைட் கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ் 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 கொடுத்துங்க. இப்போ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, எக்ஸ்ட்ரூட் கரு ஸ்கெட்சில் போட்டு ஸ்கெட்ச் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு சிமெட்ரி பாயிண்ட், இப்போ பாயிண்ட் ஓகே. இப்போ போயிட்டு ஒயர் ஃப்ரேம் பிளாக். இப்போது கரு வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த ஹோல்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம். அதுக்கு நம்ம அன்பிளாக் பண்ணிங்க. ஒயர் ஃப்ரேம் அன்பிளாக், ஸ்கெட்சி ஓகே. கிளிக் பண்ணிக்க. பாயிண்ட் ரைட் கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ் reference yes exit wireframe unblank all unblank all sketch plane reference circle point okay extrude two point profile set point okay இப்போ வந்து ரிமூவ் இப்போ என்ன பண்ணுங்க அன்பிளாக் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ரூட் அன்பிளாக் ரிமூவ் பேஸ் பிளேன்
கிளிக் பண்ணிக்க, ரிமூவ் பேஸ், ரிமூவ். இப்போ ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்காக என்ன பண்ணுங்க, அன்பிளாங்க் ஆல். blank unblank. இப்போ எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ அதே மாதிரி வந்து இது பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.